வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் தரம் 10 7ஆம் பாடமான இருபடிக்கோவைகளின் காரணிகள் பற்றி விரைவாக இதில் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் அடிப்படையிலிருந்து போக போகிறோம். அடிப்படையிலேருந்து சொன்னால் அச்சிரக்கணித கோவைகள காரணிகள் என்னென்று ஃபஸ்ட்டாக பார்ப்போம். அச்சிரக்கணித கோவைகள் என்று சொல்லிக்க இப்போ ஈருறுப்பு கோவை அச்சிரக்கணித கோவைகளும் இருக்குது, மூவுறுப்பு அச்சிரக்கணித கோவைகளும் இருக்குது. இப்போ ஈருறுப்பு அச்சிர கோவைகளின் கணிதம்னா 2x சக 6. இது ஒரு ஈருறுப்பு அச்சிரக்கணித கோவைன்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தெரியாக்க நியமாக இருக்க போகிறது என்ன, ஒன்று எக்ஸ், மற்றது ஒரு மாறிலி. அப்போ என்ன ஒன்று எக்ஸில் ஒரு மாறிலியாக இருக்கும், சில நேரம் எக்ஸ் வர்க்கம் ஒரு மாறிலியாக இருக்கும், சில நேரம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் அப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கோவையெல்லாம் இருக்கும். இதுகளை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா ஈருறுப்பு அச்சிரக்கணித கோவைன்னு சொல்லுவோம். இப்போ இதில் தந்திருக்கிற கணக்கு பாருங்கள். 4x வர்க்கம் சக 2x, 4x வர்க்கம் சக 2x என்று சொன்னால் 4x வர்க்கத்தை நாங்கள் எப்படி எழுதலாம், 4 தர எக்ஸ் வர்க்கம்ண்டா எக்ஸ் தர எக்ஸ். அதே மாதிரி 6xண்டா சக 6 தர எக்ஸ் தர எக்ஸ். இப்படி வரைக்கல இதுலேயும் பொதுவாக இருக்கிறது என்னவா இருக்கும். இப்போ இந்த 4 நாங்கள் எப்படி போடலாம், 2 தர 2, 4 2 தர 2 தர எக்ஸ் தர எக்ஸ்ன்னு போடுவோம். சக இந்த 6 என்னென்னு போடுவோம் நாங்கள், 2 தர 3 தர எக்ஸ். அப்போ இப்போ பாருங்கோ, இதுலேயும் உங்களுக்கு ஒரு இதுலேயும் ஒரு 2 இருக்குது, ஒரு எக்ஸ் ஒன்று பொதுவாக இருக்குது. இதுலேயும் பாருங்க 2 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்ன்னு பொதுவாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பொதுவாக இருக்கிறதுல வெளியால் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 2 2லேயும் பொதுவாக இருக்குது, மற்றது ஒரு எக்ஸும் பொதுவாக இருக்குது. அப்போ மிஞ்ச போகிறது என்ன, மிஞ்ச போகிறது இதில் பாருங்கோ, இங்கே ஒரு 2 மிஞ்சும், இங்கே ஒரு எக்ஸ் மிஞ்சும். அதை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதுங்கோ. எழுதினீங்கன்னா என்ன, 2x, மற்றது இங்கே ஒரு 3 மட்டும்தான் மிஞ்ச போகுது, அப்போ சக 3. இப்போ பாருங்கோ, இதோட காரணி என்னவா இருக்கும், 10x இன்ட்டு 2x சக 3. இதுதான் இதோட காரணியாக இருக்குது. இதே மாதிரி a வர்க்கம் சய 2 சக ab சய 2bன்ற காரணியை கேட்டிருக்கு. இப்போ a வர்க்கம் அடுத்தது இந்த அழிப்பம், அடுத்த கேள்வி என்னென்னு சொல்லியிருக்காங்க, a வர்க்கம் சய 2 சக ab சய 2b. இதுண்ட காரணியை அவை கேட்டிருக்கிறான். இப்போ a வர்க்கத்தை நீங்கள் என்னென்று எழுதுவீங்க, a தர a என்று எழுதலாம். இந்த a வர்க்கத்தை சய 2 என்னென்று போடுவீங்க, இதில் சய கிடக்குது, அப்போ நீங்கள் சய போடுவீங்க. 2 என்னென்று எழுதுவீங்க, 2 தர a. அடுத்து என்ன கிடக்கு, சக குறியீடு. இப்போ சக குறியீடு போவீங்க. ஏபியை a தர b, a தர b. அடுத்து என்ன குறியீடு, சய சய. ஆமாம், 2bயை 2 தர b, இப்படி எழுதுவீங்க. இப்போ இந்த குறியீடுகள் எல்லாம் நீங்கள் இப்போ அதில் இருக்கிறதா அப்படியே போடுங்க, முதல்ல எதையும் மாற்றாமல் அப்படியே போடுவோம். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இதில் பார்த்துக்கொள்ளுங்கோ. இவ்வளாத்தையும் நாங்கள் இப்போ உண்டா பார்ப்போம். இவ்வளாத்தையும் நாங்கள் உண்டா பார்க்க a தர a சய 2 தர a, a தர a சய 2 தர a. அதில் இங்கே ஒரு a பொதுவாக இருக்குது, இங்கே ஒரு a பொதுவாக இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு a வெளியால் நாங்கள் எடுத்தோம்னா அப்படி வரும். உள்ளுக்க மிஞ்ச போகிறது என்ன, இந்த ஒரு a மிஞ்சும். அப்போ a இங்கே என்ன மிஞ்ச போகுது, சய 2 சய 2ன்றது மிஞ்சும். சரியா, அடுத்தது நீங்கள் பாருங்கள், அடுத்தது என்னது, a தர b இவ்வளாத்தையும் நீங்கள் ஒண்டாடுக்க போகிறீங்க. ஒண்டாடுக்கையில் என்னென்னு வரும், a தர b சய 2 தர b. இதில் இங்கேயும் உங்களுக்கு ஒரு b இருக்குது, இங்கேயும் ஒரு b இருக்குது. அப்போ bயை நீங்கள் பொதுவெடுத்தீங்கன்னா உள்ளுக்கு எது மிஞ்ச போகுது, இங்கே இருக்கிற ஒரு a மிஞ்ச போகுது, இங்கே சய 2 இருக்குது. அப்போ a சய 2. சரியா, இப்போ
இதை நீங்கள் என்ன செய்வீங்கள்னு சொன்னால், இப்போ ரெண்டாக உடைச்சித்தானே பார்த்த நீங்கள், இந்த நடுவுக்குள்ளே என்ன கிடக்கு இதில் சகை. அப்போ நீங்கள் இதில் ஒரு சகவை போடுவீங்க, இங்கேயும் ஒரு சகையை போட்டுருவீங்க. போட்ட பாருங்கோ, இதை இப்போ ஒண்டா எடுத்து இதையும் ஒரு ஒண்டா பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு A2 இருக்குது, இதுலேயும் ஒரு A2 இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க, அந்த A2 பொதுவாகவே வந்து வெளியால் எடுத்துருவீங்க. வெளியால் எடுக்க என்னது A2 எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எது மிச்சமாக மிஞ்ச போகுது, இதில் இருக்கிற ஒரு A வந்து மிஞ்ச போகுது. அதை நீங்கள் என்னென்னு போடுவீங்க A. இங்கால இந்த A2 வந்து போயிடும். அப்போ மிச்சம் இருக்க போகிறது என்ன, சகபி. சகபி சரியோ. அப்போ என்னது வந்து கடைசி ஆன்சராக இருக்கும், இது கேரணி என்னவா வரப்போகுது, A2 தர A சகபி. இப்போ பாருங்க விடையா, A2 தர A சகபி. ஒன்றுமில்லை, இதில் குழம்ப வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமில்லை. A வர்க்கம் -2 சக AB -2B என்றா நீங்கள் அந்த A வர்க்கத்தை முதல்ல A என்று எழுதுவீங்கள், 2A வந்து 2 தர A என்று எழுதுவீங்கள், A B வந்து A தர B என்று எழுதுவீங்கள், 2B 2 தர B என்று எழுதுவீங்கள். பிறகு பார்ப்பீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு பொதுவாக ஏதாவது ஒன்று இருக்குதான்னு சொல்லி பார்ப்பீங்கள். இப்போ பாருங்கள், எங்களுக்கு இதில் பக்கத்துலேயே இருக்குது A தர A 2 தர A என்று சொன்னால் இதில் ஒரு A எடுத்தோம்னு சொன்னால் மிச்சம் வந்து வரப்போகிறது A2. அது மாதிரி இங்கே A தர B 2 தர Bன்ற எது பொதுவாக இருக்குது, இதில் B தான் பொதுவாக இருக்குது. அப்போ அந்த சக Bயை நாங்கள் வெளியால் எடுத்து விட்டோம்னா மிஞ்ச போகிறது இந்த Aயும் இந்த 2ம், அதைத்தான் இங்கே போட்டிருக்கோம். பிறகு இந்தலா கோவையிலையும் வந்து A2ன்றது வந்து அது ரெண்டும் ஒரு பொதுவாக இருக்குது. அப்போ இந்த A2 வந்து நாங்கள் வெளியால் எடுத்தோம்னா மிஞ்ச போகிறது A, மற்ற இந்த B. இந்த A இங்கே வருது, சக இந்த B வந்து இங்கே வருது. அப்போ கேரணி வந்து A2 A சக Bன்னு வருது. அதான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் பேஜில் பாருங்க, இதில் வந்து காட்டப்பட்டிருக்கு. சரி, இதே மாதிரி இப்போ இதில் வந்து நாங்கள் சில நேரம் A2 A சக Bன்றது வந்து நாங்கள் கேரியும் எடுத்துருக்கோம் தானே. சில நேரம் நாங்கள் வித்தியாசம் இதில் வந்து வித்தியாசமாக கூட வரும். அப்படின்னு சொன்னால் A வர்க்கம் -2 AB சக 2B. இப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, வளமை எடுக்கிற மாதிரி A வர்க்கம்ன்ற A தர A 2 தர A எல்லாத்தையும் விரிச்சு எழுதுவீங்க. A தர B சக 2 தர B இப்படியே விரிச்சு எழுதுவீங்க. அடுத்த ஸ்டெப் ஒவ்வொன்றையும் விரிச்சு எழுதுவீங்க. அதில் இப்போ இந்த 2லையும் எது எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் முதல் 2 தான் எடுக்கணும்னு இல்லை. வேறு கணக்குகளில் முதலாவதே 3ஆவதையும் பார்த்து அதில் பொதுவாக இருக்கிறத எடுப்பீங்க. 2வது இருக்கிற கணியத்திலையும் 3வது இருக்கிற கணியத்திலையும் கூட பொதுவாக இருக்கிறத எடுப்பீங்க. அது அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுருக்கி கொண்டு போகணும். அது போக நீங்கள் கணக்குகளை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த 2லையும் பாருங்க, A எடுத்திங்கன்னா மிச்சம் A 2. இதில் வந்து நாங்கள் வளமை எடுக்கிற மாதிரி பிஏ எடுப்போம். போன இதில் சக B தானே எடுத்துனாங்க, அது மாதிரி சக B எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், A சக 2 வரும். இங்கே BA இந்த பியும் எடுத்தோம்னா முன்னுக்கு இங்கே என்ன இருக்கிற A இந்த சக 2. இதில் நீங்கள் என்னத்தை பொது எடுப்பீங்க, இங்கே A 2 இருக்குது, இங்கே A சக 2 இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இந்த A 2 வந்து இங்கே கொண்டு வரணுமெண்டா, இல்லை A 2 வந்து இந்த A 2 வந்து இங்கேயும் வந்து வரணும், இல்லாட்டி A சக 2 வந்து இங்கே வரணுமெண்டா ஏதாவது ஒன்று A 2 வந்து சயவால் பெருக்க வேண்டி வரும், இல்லாட்டி சக 2 வந்து சயவால் பெருக்க வேண்டி வரும். இப்போ நான் வந்து சக 2 வந்து சயவால் பெருக்க என்னென்று வரும், சய ஒன்றால் பெருக்க இந்த எல்லாமே சயவாக மாறுபடும். அப்போ இந்த B இங்கே இருக்குது தானே, இந்த சக B என்னாகும், சயவா மாறி B A 2 A 2 இது இப்படியே இங்கே வரப்போகுது. இப்போ பாருங்க என்னென்று வருது, இங்கேயும் A 2 பொதுவாக இருக்குது, இங்கேயும் A 2 பொதுவாக இருக்குது. இப்போ A 2 நீங்கள் வெளியால் எடுத்தீங்கன்னா A B. சரியோ, இதுதான் அதுண்ட கேரணிண்டு வரும். நாங்கள் இந்த கணக்கில் என்னென்று பார்த்தோம், நாங்கள்
ஏ சய 2 ஏ சக பி. ஆனால் இங்கே என்ன வருது? ஏ சய 2 ஏ சய பி. சில பேர் வந்து நீங்கள் மாறி கூட எடுப்பீங்க. எப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஏ சய 2 வந்து நீங்கள் சயவால் பெருக்கி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சய ஏ சக 2 வரும். இங்கேயும் சய. அப்போ நீங்கள் என்ன சய ஏ சக 2 வந்து பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பி சய ஏண்டு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஏ சய பி, இங்கே பி சய ஏ. இதுதான் வித்தியாசம். அதெல்லாம் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஏ சய 2 ஏ சய பின்றதும் சய ஏ சக 2 பி சய ஏன்றது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ரெண்டுமே அதுண்ட காரணிகளாக தான் இருக்கும். சரி, இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ஓகே, இதில் வந்து மீட்டட் பயிற்சி என்று கிடக்குது. இப்போ மீட்டட் பயிற்சிகளை வந்து நாங்கள் பார்ப்போம். இதை முதல்ல ரேஸ் பண்ணுவோம். கணக்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில கணக்கள் வித்தியாசமாக வரும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சரியாக வரும். ஓகே, இதில் நாங்கள் மீட்டட் பயிற்சி முதலாவது பயிற்சியை பார்ப்போம். முதலாவது பயிற்சி என்னென்னு போட்டிருக்கு? 3x சக 12. சரியா? 3x சக 12. சரியா? இந்த 3xை வந்து என்னென்று எழுதுவோம்? 3 தர x. அடுத்தது 12 வந்து நாங்கள் இது 3 மடங்கு எழுதலாமோன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து இப்போ 2 3 4 அப்படி 4 கூட நாங்கள் 2 தர 2 எழுதிடலாம். அப்போ 2 பொதுவாக அடுக்கு எலிமெண்ட்டை எடுத்து விட்டுருவோம். ஆனால் 3 வந்து 3 தான். இப்போ 3 இங்கே இருக்குண்டா இந்த 12 நாங்கள் 3 ஏதாவது ஒரு மடங்கு எழுதலாமோன்னு பார்த்தோம். அப்போ 12 என்ன செய்யுது? 3 12. இப்போ பாருங்கள், இதில் என்னது இருக்குது? 3 இருக்குது. இங்கேயும் ஒரு 3 கிடக்கு. அப்போ இந்த 3 பொதுவாக எடுத்து விட்டோம்னா இங்கே மிஞ்ச போகிறது என்ன? இதில் ஒரு 3 கிடக்கு, இதில் ஒரு 3 கிடக்கு, இந்த 3 கிடக்கு. இந்த ரெண்டுலேயும் நாங்கள் 3ஐயும் வெளியால் எடுத்துட்டா இங்கே இதில் மிஞ்ச போகிறது எக்ஸ், இதில் மிஞ்ச போகிறது சக 4. சக 4 தான் எங்களுக்கு இதில் மிஞ்ச போகுது. சரியோ? ஏண்டா இங்கே இதில் வந்து உங்களுக்கு சக இருக்கிறபடியே சக போடுவீங்க. இப்போ 3 மடங்கு எக்ஸ் சக 4. இதுதான் இதுண்ட காரணி. பி கேள்வியை பாருங்கள். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது கேள்வியில் பி வர்க்கம் சய பி. இந்த பி வர்க்கத்தை எப்படி எழுதலாம்? பி தர பி. இங்கே சயபி தான், இல்லாட்டி பி தர ஒன்று கூட நீங்கள் போகலாம். பி தர ஒன்று பி. இப்போ இதுலேயும் ஒரு பி இருக்குது, இதுலேயும் ஒரு பி இருக்குது. அப்போ பியை வழியால் எடுத்தோம்னா இங்கே மிஞ்ச போகிறது இந்த பி, இந்த வியும். இங்கே இந்த பியை வழியால் எடுத்தோம்னா முன்னுக்கு என்ன சய குறியீடுகள் கவனமாக இருக்கணும். சயவை போட்டு இங்கே ஒன்று மிஞ்ச போகுது. அப்போ இதுதான் அந்த காரணி. சரி, இப்போ இதுகள் வந்து சிம்பிள் கணக்கு. அடுத்த கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒரு கணக்கு இதில் தந்த இதிலே பார்ப்போம். ஓகே, சரி. எஃப் பார்ட்டை பாருங்கள். எஃப் பார்ட் என்ன? 2pq சய 4p வர்க்கம் q. இதில் நீங்கள் பாருங்கள், 2 தர p தர q சய 4 2 மடங்கு எழுதலாம் தானே. 2 தர 2 தர p வர்க்கம்ண்டா p தர p தர q. இப்போ பாருங்கோ, இதில் என்ன ஆகுது? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு p, இங்கே ஒரு q. அதை மாதிரி இதில் ஒரு 2, இங்கே ஒரு p, இங்கே ஒரு q. இவ்வளோத்தையும் நாங்கள் இங்கேயும் 2pq இருக்குது, இங்கேயும் 2pq ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் வெளியால் எடுத்து விட்டோம்ண்டா 2pq எடுத்தோம்ண்டா இதில் இருக்கிற எல்லாம் போனால் மிச்சம் இருக்க போகிறது என்ன? 10லேருந்து ஒரு 2 எடுத்தோம்னா 1, பிலேருந்து பி எடுத்தோம்னா 1, க்யூலேருந்து க்யூ எடுத்தோம்னா 1. அப்போ மிஞ்ச போகிறது என்ன? 1. இங்கே இந்த 2 எடுத்துட்டேன், இந்த 2 எடுத்துட்டேன். சரியோ? அப்போ மிஞ்ச போகிறது என்ன? இந்த 2. அடுத்தது ஒரு பி எடுத்துட்டேன், இந்த பி எடுத்துட்டேன். அடுத்தது மிஞ்ச போகிறது இந்த பி. அடுத்தது இந்த க்யூ எடுத்துட்டேன். அப்போ வேறு க்யூ இல்லை. அப்போ இதில் மிச்சமாக வர போகிறது என்ன? 2p. சரியா? 2pq இன்ட்டு
1 - 2p. இதுதான் இதோட காரணி.